உன் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம். நேற்றோடு விரத முறைகள் முடிந்து ஐயப்ப பாத யாத்திரை சிறப்போடு நடைபெற்று முடிஞ்சது. நேற்றுக்கு தான் சாமி பார்த்தோம். கூட்ட நெரிசல் பயங்கரமாக இருந்துச்சு. கூட்ட நெரிசலில் எங்களால் சரியான முறையில் கூட வரிசையில் சென்று சாமி பார்க்கக்கூடிய அளவிற்கு இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் செல்லக்கூடிய நேரத்தை பார்த்து கரெக்டாக 1 மணியிலிருந்து 3 மணி வரை நடைய அடைச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் தங்க படிக்கட்டை மட்டும்தான் ஏற முடிஞ்சதை தவிர சாமியை பார்க்க விடலை. இருந்தாலும் சாமி இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விரத முறைகளை இருந்து ஐயனை பார்க்காம எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு தான் படுத்தோம். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் போயிட்டுருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ முக்கியமாக நம்ம எதுக்காக சொல்கிறோம், அதாவது மணி கட்டக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஐயப்பன் கோயிலில் நான் நினச்சதை நிறைவேறணும்னு சொல்லிட்டு முக்கியமாக குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு பல பேர் ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுவாங்க. இன்னொரு விஷயம், 3வது வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு சென்றவர்கள் மணி கட்டுவார்கள். அப்படி ஐயப்பன் சந்நிதியில் பின்புறமாக மணியை கட்டுவார்கள். அந்த மணியை சம்பந்தமே இல்லாத ஒருவர், யாரோ ஒருவர் தான் அந்த மணியை பறித்து கொண்டு வர வேண்டும். அப்படி பறித்து கொண்டு வந்த மணியை குழந்தை இல்லாதவர்களுக்கு வீட்டில் விரதமைகள் செய்து அவர்களுக்கு கையில் ஒப்படைத்தால் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கும் என்பது 100க்கு 100% உண்மை. ஆனால் அதை சரியாக கடைப்பிடிக்கிறோமாங்கிறது தான் அதில் நம்ம வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதும் இருக்குது. ஆமாங்க, மணி யார் கட்டுவாங்கன்னா 3வது வருடம் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் மணி கட்டுவாங்க. அந்த மணியை யாருன்னே சம்பந்தமில்லாத ஒரு ஆள் அந்த மணியை பறித்து கொண்டு அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களே மணியை கட்டிட்டு அவங்களே மணியை எடுத்துகிட்டு அவங்க கையாலே ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. சுத்தமாக பலிக்காது. இன்னொரு விடயம், கல்யாணம் ஆன 1 வருஷத்துலேயே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டுலாம் மணி வாங்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. குழந்தைகள் இல்லை என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரத்தை பெற வேண்டுமென்றால் ஐயப்பன் மனது வைக்க வேண்டும், கடவுள் நமக்கு மனது வைக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது ஒரு 4 வருடத்திற்கு மேலாக குழந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த மணியெல்லாம் வாங்கிக்கணும். இது என்ன கலாச்சாரம் மாறி போயிடுச்சுன்னா, 1 வருஷத்துலேயே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மணி பறிச்சுட்டு கொடுத்ததால தான் குழந்தை பிறந்துச்சுன்னு ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்தை பரப்பிட்டுருக்காங்க. குழந்தைகளே இல்லாதவர்கள், கஷ்டப்படுறவங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இது போன்ற மணிகளை பறித்து கொண்டு குருசாமிகள் கையால் அவர்கள் வீட்டில் விரத முறைகள் எடுத்து அதற்கான சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த மணியை ஒப்படைச்சிங்கன்னா அவங்க அந்த மணியை பூஜை அறையில் வச்சு பூஜை செய்வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறது தான் ஐதீகம். நாம் கட்டுற மணியவே கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுக்கிட்டு நான் பறிச்சுக்கிறேன்ற மாதிரியும் பண்ணக்கூடாது. நாம் கட்டக்கூடிய மணியை கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவர் பறிக்க வேண்டும். அல்லது யாரோ ஒருவர் கண்ணுக்கு தெரியாதவர், வெளியூர் சார்ந்தவர்கள் கட்டக்கூடிய மணியை நம்ம பறித்து கொண்டு வந்தோம்னா அந்த மணியை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வருஷமே அந்த குழந்தை உங்கள் வீட்டில் விளையாடலாம். என்னை ஏன்னு கேளுங்க. அந்த அளவுக்கு மணி கட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் அவ்வளோ பழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் மணி கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு பறிக்கக்கூடாது. மணி கட்டுறவங்களே பறிக்கக்கூடாது. மணி கட்டுறவங்க கூட யாத்திரை போகிறவங்களும் பறிக்கக்கூடாது. வெளியூர் ஆட்கள் கட்டக்கூடியதை இன்னொரு ஊர் ஆட்கள் தான் பறிக்கணும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நேர்க்கும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே போன்று மஞ்சமாதா என்கிற தெய்வத்திற்கு வணங்கி கொண்டு செல்பவர்கள் மஞ்சள் கலரில் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சமாதா சன்னதியில் படைச்சிட்டு அங்கே இருக்கிற குங்குமம் விபூதியெல்லாம் இருக்கும், அந்த மஞ்சள்லாம் இருக்கும், அதில் தொடச்சி எடுத்துகிட்டு தன்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் அந்த ஜாக்கெட்டை கொடுக்கணும். இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த பந்தத்துக்கு எல்லாமே இங்கே ஒரு மூட்டை நிறையா ஜாக்கெட் துணிகளை வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டுட்டு போயிட்டு மஞ்சமாதா கோயிலில் பண்ணி எடுத்துகிட்டு வீடு வீடாக கொடுக்குறாங்க. அந்த முறைகள் ரொம்ப ரொம்ப தவறு. அது உங்களுடைய வாழ்வியில் ஒரு தவறான பாதைக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடும். மஞ்சமாதா தெய்வத்திற்கு படைத்ததை தன்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், மற்ற யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை மஞ்சமாதா கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் மட்டும் தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். படைச்சிட்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கலாம், அம்மாவுக்கு கொடுக்கலாம். மற்ற யாருக்குமே மஞ்சமாதா ஜாக்கெட்டை கொடுக்கக்கூடாது. அது ஒரு கலாச்சாரமாக மாற்றிருக்காங்க. அதனால் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே உங்களுக்கு பலிக்காது. இது 100க்கு 100% உண்மைகள்.
ஏன்னா ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரங்கள் எல்லாமே இப்போ காலத்திற்கு ஏற்ற போல மாற்றிருக்காங்க, மாற்றிக்கிட்டே வராங்க. நம்ம ஐயப்பன் கோயிலுக்குன்னு எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்ம வீட்டுக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஐயப்பனுக்கு நெய் மட்டும்தான் தேவை. இருமுடியில் இருக்கக்கூடிய நெய் மட்டும்தான் அவருக்கு கேட்பார். அவருக்கு அந்த நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் மீந்து போன நெய்யை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் விரதம் பண்ணும்போது அதை வந்து ஐயப்பனுக்கு படைக்கணும். இதுதான் அதோடைய கலாச்சாரங்கள். மற்றபடி மணி பறிக்கிறதுலேருந்து ஜாக்கெட் துணி எடுத்துகிட்டு வர வரைக்குமே யாரோ ஒருவர் போடக்கூடிய ஜாக்கெட் துணியை இன்னொருவர் எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்க வேண்டிக்கிட்ட விஷயம் பழிச்சிட்டா நிறைவேறிய பிறகு அந்த நிறைவேறியவர்கள் போடக்கூடிய துணியோ நிறைவேறக்கூடியவர்கள் போடக்கூடிய மணியையோ நிறைவேற வேண்டும் என்று எடுத்துகிட்டு வரவர்களுக்கு பலிக்கும். அதை விட்டு சொல்லி வச்சு செய்கிறது சுத்தமாக பலிக்காதுன்னு இந்த வீடியோ மூலம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா.